ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி எதிர்பார்த்திருந்த ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பத்துக்கான அறிவிப்பு விரைவில் வரப்போகுது. அதுக்கான தேதி வெளியீடு என்னன்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம எங்கே போய் செக் பண்ணோம், எந்த டேட்டில் புதிய விண்ணப்பம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை நிறைய பேர் சொல்கிற மாதிரி புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வராதா, அப்படி புதிய விண்ணப்பம் வந்தால் எங்கே போய் நம்ம அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவை, முகாம் எங்கே நடத்துவாங்க, அதுக்கு முன்னாடி முகாம் நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம டோக்கன் எங்கே போய் வழங்கவும், எங்கே போய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம புதிய விண்ணப்பத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களுக்கு சிஎம் ஹெல்ப்லைன்லேருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே பார்த்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கார். அதையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இந்த புதிய விண்ணப்பத்துக்கான பார்த்தீங்கன்னா டேட் அறிவிப்பு எந்த இன்ஃபர்மேஷனில் கிடைக்கும், எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஆர்டிகல் மூலயமா தான் அந்த டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கேதராக போய் சேரும். புதிய விண்ணப்பம் மட்டும் இல்லாமல் புதிய ரேஷன் கார்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. அதுக்கு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சூப்பரான தகவலும் அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மூலியமாகவே கிடைச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் இதுக்கு மேலே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் விடுபட்டு இருந்த யாராக இருந்தாலும் சரி, புதிய விண்ணப்பத்துக்கு அப்ளை பண்ண போகிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதில் பயன்பெற்று புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக தெரிவிச்சுக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 1,13,00,000 பயனாளிகள் மேலே பயன்பெற்று வராங்க. கிட்டத்தட்ட 6 தவணை ரூபாய் 1000 அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஆரம்பத்தில் முகாம் மூலியமாக அப்ளை பண்ணவங்களும் சரி, இல்லை மேல்முறையீடு பண்ணவங்களும் சரி, ஒரு சிலவங்க ஜனவரி மாதம் முதல் தவணையாக கிடைச்சிருந்தது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதிய விண்ணப்பத்துக்காக வெயிட் பண்ண வரீங்க. ஏற்கனவே முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத தவற விட்டவங்களுக்கு புதிய விண்ணப்பம் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசாரும் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையிலே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தகுதியானவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களாம் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணாத தவற விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சட்டப்பேரவையிலே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அது சம்பந்தமான அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டு வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க புதிய விண்ணப்பத்துக்கான அறிவிப்பு எப்போ வரும், எப்போ புதிய விண்ணப்பத்துக்கான டேட் கொடுப்பாங்க, எப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்க, எப்போ எந்த இடத்துல டோக்கன் கொடுப்பாங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் அந்த அறிவிப்பு வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமான டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மேல்முறையீடு பண்ணவங்க பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் ரீஅப்ளை இ சேவை மூலயமா பண்ணியிருப்பீங்க. அவங்களுடைய மனு பார்த்தீங்கன்னா அரசிடம் போய் சேர்ந்திருக்கும். ஒரு சிலவங்க மெசேஜே வந்திருக்கும், வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள நம்ம சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்க சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசிடமிருந்து உரிய அறிவிப்பு விரைவில் வரும் பட்சத்தில் தங்களுடைய மனுவின் மீது தகுதியின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ இவங்களுடைய மனு பார்த்தீங்கன்னா பரிசு மற்றும் கலாய்வில் இருக்குது, நான் கால் பண்ணி கேட்டிருந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக மேல்முறையீடு பண்ணவங்களாலும் சரி, இல்லை ரொம்ப நாளாக பரிசு மற்றும் கலாய்வில் இருக்கிறவங்களும் சரி, சிஎம் ஹெல்ப்லைனில் உடனே கால் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் இருக்குது, ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. நேற்று வீடியோவை டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஏன் இன்றைக்கி சொல்கிறேன், நேற்று வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸ்டேட்டஸ் செக் செய்யறது சம்மந்தமாகவும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக ஒரு ரீசனாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. விரைவில் புதிய குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் அட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறீங்க. அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான். தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக புதிய குடும்ப அட்டை வழங்கப்படாமல் பலரும் அவதிப்படைத்து உள்ளனர். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு புதிய அட்டை இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணி தராத இருக்காங்க
தமிழக அரசு. இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெரிய கருப்பனே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கார். மகளிர் உரிமை தொகை பெறும் பலர் புதிய குடும்ப அட்டை இதுக்கு வந்து விண்ணப்பித்திருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து பயன்படுத்துக்காக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்படுத்துக்காக நிறைய பேர் வந்து புதிய குடும்ப அட்டை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து முக்கியமான ப்ரூஃபே வந்து குடும்ப அட்டையாக தான் வந்துருக்குது. அதனால் குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப அட்டை விநியோகம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மேலும் சில ஆய்வுக்கு மேற்கொண்ட பிறகு அதன் அவசியம் கருதி குடும்ப அட்டைகள் விரைவில் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த புதிய குடும்ப அட்டை இதுக்கு மேலே வந்து வழங்க போகிறாங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் மேல்முறையீடு பண்ணவங்களும் கலாய்வு முடிஞ்சவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நிறைய பயனாளிகள் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து புதிய ரேஷன் கார்டு கிட்டத்தட்ட வந்து 8-9 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. புதுசாக வந்து திருமணமானவங்க, புதுசாக வந்து ரேஷன் கார்டில் வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே புதிய ரேஷன் கார்டு வந்து வரப்போகுது. நீங்கள் வந்து எங்கே போய் வந்து அப்ளை பண்ணீங்களோ தாலுகா ஆஃபீஸில் போய் வந்து கேளுங்க. இல்லை சேவையில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே போய் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிரிண்டட் ரேஷன் கார்டு வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் வந்து வாங்க. அப்போ தான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்கீமில் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்க எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் கண்டினியூ வந்து சொல்லியிருக்கேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அறிவிப்பும் வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தெரியாது இருக்கிறீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து புதிய ரேஷன் கார்டு பொறுத்த அளவுக்கு விரைவில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஆனால் புதிய ரேஷன் கார்டை பொறுத்த அளவுக்கு அப்ளை பண்ண முடியும், புதுசாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. இது மட்டும் இல்லாமல் இந்த முறை பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் வந்து அதிகரிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். நம்ம இது சம்பந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தோம். அதாவது கூடுதல் நிதி வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பட்ஜெட் தாக்கலில் வந்து ஒரு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதனால் வந்து புதிய பயனாளிகளை வந்து அதிகரிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டைதாரர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு இதற்கு முன் விண்ணப்பிக்க தவறியவர்களும் கண்டிப்பாக வந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து பயனாளிகள் அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்பு தமிழக அரசு வெளியிடும் என்கிறார்கள். புதிய குடும்ப அட்டைதாரர்களும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இதற்கு முன் விண்ணப்பிக்க தவறியவர்களும் புதிய குடும்ப அட்டைதாரர்களும் விண்ணப்பிக்க தவறியவர்களும் இதன் மூலம் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து தொகையை பொறுத்த அளவுக்கு பட்ஜெட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதனால் புதிய விண்ணப்பமும் வந்து கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு இதுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக வந்து வரப்போகுது. இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி பணம் வந்து கிரெடிட் ஆகும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரெகுலராக. 15ஆம் தேதிக்கு அப்புறம் 20ஆம் தேதியிலிருந்து புதிய ஒரு விண்ணப்பத்துக்கான அறிவிப்பும் புதிய அப்ளிகேஷனும் வந்து வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனல்லே வந்து அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு உடனுக்குடனாக வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வரும். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரேஷன் கார்டில் அப்ளை பண்ணவங்க அப்போ ரேஷன் கார்டு வந்து வாங்கிட்டாலும் புதிய விண்ணப்பத்துக்காக வந்து நீட் பண்ணுறாலும் எந்த இடத்துல போய் நீங்கள் வந்து புதிய விண்ணப்பத்துக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை அப்படின்றத கண்டினியூவாக வந்து சொல்ல வரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஆர்டிகளை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணணும். புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க அதை முக்கியமாக வந்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு புதிய ரேஷன் கார்டு வாங்கிட்டாலும் சரி, இல்லை இதற்கு முன்னாடி வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ண போகிறதுக்கு வெயிட் பண்ணவங்களும் சரி, எந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் KMUT.government.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு குறித்து பொது விநியோக நியாயவிலைக் கடையில் ஒரு கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட்டு உள்ளது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய குடும்ப அட்டை இருக்கும் நியாயவிலைக் கடையில் அமைந்திருக்கும் விண்ணப்ப முகாமிலே மட்டுமே வந்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய குடும்ப அட்டை இருக்கும் நியாயவிலைக் கடை, அதாவது வந்து ரேஷன் கடை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, சர்க்கரை இதெல்லாம் வந்து வாங்குவீங்க. ரேஷன் கடைன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஒரு சிலவங்க நியாயவிலைக் கடை சொன்னால் வந்து தெரியும். அந்த இடத்துல தான் வந்து விண்ணப்பத்துக்கான முகாம் வந்து நடத்த போகிறாங்க. நிறைய கிராமத்தில் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதத்துக்கு முன்னாடி முகாம் நடத்தும் போதும் ஒரு சில இடத்துல வந்து நடத்திருப்பாங்க. இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராமத்தில் குறிப்பிட்ட பயனாளிகள் தான் வந்து சேராது இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து முகாம் அமைக்காத நியாயவிலை கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான முகாம் வந்து நடத்தி அப்ளிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. டோக்கன் வந்து நியாயவிலை கடைக்காரர்களே வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் வந்து வெளியே இருக்குது. இது சம்மந்தமான டீட்டெயிலான வீடியோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து வரும். அதனால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆவணங்களை வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டு வரீங்க. அவங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க யாராக இருந்தாலும் இதை ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிங்க. குறிப்பாக வந்து ஆதார் அட்டை நகல் வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. ஒரிஜினல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எடுத்து போனாலும் சரி, இல்லை குடும்ப அட்டை நகல் வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. ஆதார் அட்டை பொறுத்த அளவுக்கு குடும்ப தலைவி வந்து யார் வந்து அப்ளை பண்ண போகிறாங்களோ 21 வயது நிரம்பியவங்க மட்டும்தான் வந்து அந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான டேட் டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் வெப்சைட்டில் அஃபிஷியலாக வந்து செக் பண்ணிங்கன்னா வந்து தெரியும். அஃபிஷியல் வெப்சைட்டை எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத கண்டினியூவாக வந்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா தெரியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படம் 2 வந்து கேட்குறாங்க பெரியசனா. அது மட்டும் இல்லாமல் வங்கி கணக்கு நகல்
வங்கி கணக்கு வந்து கம்பல்சரியாக வந்து கொடுக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. இல்லைனா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை அதில் வந்து லிங்க் பண்ணி அதை வந்து கொடுங்க. மேலும் வந்து ஆதார் கார்டை லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை ஃபுல்லாக வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறவங்க முன்கூட்டியே வந்து தயார்படுத்தி வச்சிங்க. இதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து ஒரு ஆர்டிகிளே வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். அந்த ஆர்டிகிளை வந்து செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்னா குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்க இதை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். TN-Info 360 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுற சர்ச் பாரில் வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு ஃபஸ்ட்டே வந்து சஜஷனில் www.tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஷோவும். அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டோட அஃபிஷியல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். உங்களால் சர்ச் பண்ணி வந்து ஓப்பன் பண்ண முடியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே கொடுக்குற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் வந்து பேஜ் உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். இதில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஆர்டிகளை வந்து நம்ம டெய்லியும் வந்து வீடியோ அதாவது வந்து ஆர்டிகளை வந்து போஸ்ட் பண்ணுவோம். இதில் பொறுத்தளவுக்கு மேலே இருக்கிற 3 லைன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா TN கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட் 1 KMUT அப்படின்னு வந்து இருக்கும். அந்த போஸ்ட் 1 KMUT அப்படின்ற போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முழு விவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்து ஓப்பன் ஆகும். இது நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணவங்க இந்த ஆர்டிகல் வந்து தெரியும். இதில் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். தொடர்ந்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்தீங்கன்னாவே புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன விதிமுறைகள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து இருக்குது, தேவையான ஆவணங்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக வந்து 1 செகண்ட் வந்து கண்டிப்பாக வந்து படித்து பார்த்துட்டு புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து தெரிஞ்சுங்க. முக்கியமாக தேவையான ஆவணங்களில் வந்து மின் கட்டண ரசீது வந்து TNAB பில் வந்து கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேலும் வந்து ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்டேட்டஸ் செக் அப்படின்ற லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கோம். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா இந்த அந்த ஆர்டிகல்லே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஏ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டவுட் எது வந்தாலும் கேட்குறீங்கன்னா உடனடியாக வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். மேலும் ஹோம் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கலைஞர் கனவு இல்லம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு, அடுத்து வந்து PM கிசான் ஸ்கீம், இது போல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்களாக வந்து தேவை அப்படின்றத டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். மேலும் வந்து உங்களுக்கு முக்கியமான இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து கேட்டு வரீங்க. தங்களின் விண்ணப்பம் குடும்ப அட்டை எண் தங்களின் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. CM ஹெல்ப்லைனில் ஒரு சிலவங்க வந்து கால் பண்ணி கேட்கும்போது இதை வந்து கொடுக்குறாங்க. அப்படிலாம் நீங்கள் ஏற்கனவே வந்து இ-சேவையில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு மூலயமா வந்து செக் பண்ணிங்கனாலும் இது போல் வந்து வந்திருக்கும். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டில் இருக்கிற 13 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்யும்போது தங்களின் குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். இது வந்து உங்களுடைய நீங்கள் கொடுத்துக்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட் நம்பர்லாம் வந்து உங்களுக்கு சரியாக வந்து அப்ளிகேஷனை ஃபுல் பண்ணாத வந்து இருக்கலாம். இல்லைனா முகாமில் அப்ளை பண்ணும்போது ஒரு சில எரர் வந்து வந்திருக்கலாம். இது போல் வந்து அப்ளை பண்ணும்போது தவற விட்டவங்க எரர் வந்தவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் தான் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம சொன்ன இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி இது போல் குடும்ப அட்டை எங்கள் தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க கண்டிப்பாக வந்து புதிய அப்ளிகேஷன் வந்து டைப் பண்ணுங்கள். புதிய அப்ளிகேஷனுக்கான டோக்கன் வந்து விரைவில் வந்து வழங்க போகிறாங்க. அதுக்கான டேட் என்னவும் அதுக்கான தேதி என்னவும் சொல்லிட்டு நம்ம விரைவில் வந்து கண்டிப்பாக சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் எப்போ வந்து வெளியிட போகிறாங்க அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை, என்னென்ன வழிமுறைகள்லாம் நீங்கள் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து லைக் பண்ணிவிட்டு உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். பழைய வீடியோலாம் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று போட்ட வீடியோவை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கும். அந்த வீடியோலையும் ஒருத்தவங்க கேட்ட கேள்விகள் டவுட் எல்லாமே வந்து உடனே வந்து கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பாக வந்து வந்துடும் அப்படின்றத கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.